போன்பேல செகண்ட் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அங்கே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டில் உங்களோட மொபைல் நம்பர் லிங்க்ல இருக்கணும். அந்த நம்பரும் உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் உங்களோட பேங்க்கை இதில் செலக்ட் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகும். இப்போ நீங்கள் முன்னாடியே இந்த யூபிஐ எல்லாமே அந்த அக்கௌண்ட்டை ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட பேங்க்கை செலக்ட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகி உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுவே ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் நம்பர் செட் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி ஃபோன்பேயில் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.